செய்திகள் தொடர்கின்றன. கொடநாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக தேவையில்லாமல் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோர் கொடநாட்டில் ஓய்வெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கொடநாடு காட்சி முனை அருகே வங்கி ஏடிஎம் மையம் ஒன்றை நேற்று திறந்து வைத்தார். கொடநாட்டில் ஜெயலலிதா தங்கியுள்ள பங்களாவிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் 1 கிலோமீட்டர் தொலைவில் கூட இல்லை. ஆனால் இதற்கான பாதுகாப்பு பணிகளுக்காக கோவை, திருப்பூர், தேனி உட்பட 7 மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் கொலை, கொள்ளை போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கும் ஜெயலலிதா தலைமையிலான அரசு வெறும் 75 நிமிடம் மட்டுமே அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக தேவையில்லாமல் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை பாதுகாப்பிற்கு ஈடுபடுத்தியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தன்னை யாரும் தாழ்வாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஏகப்பட்ட காவல்துறையினரை குவிக்கச் சொல்லி பந்தாவாக ஆடம்பர நடை போடுகிறார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் செல்போன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கக்கூடாது என்று பள்ளி நிர்வாகம் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் புத்தக ஃபைல்களில் செல்போன் வைத்துள்ளனரா என்று அவ்வப்போது சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செல்போன் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறையில் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மாணவ மாணவிகள் பள்ளிகளில் அதிக அளவில் செல்போன்களை பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதனையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத அடிப்படையில் கல்வி உதவித்தொகை வழங்கும் மத்திய அரசை கண்டித்து ஆண்டிப்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தினர். மத சார்பற்ற இந்திய நாட்டில் மத அடிப்படையில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் போது மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேலூரில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி ரேஷன் கடைகள் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வேலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட குழு உறுப்பினர் சாவித்ரி தலைமையில் விஜயராகவபுரம் ரேஷன் கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கார்டுகள் உள்ள அனைவருக்கும் மாதம் முழுவதும் பொருட்கள் வழங்க வேண்டும், ரேஷன் கார்டுகள் இல்லாதவர்கள் அனைவருக்கும் கார்டு வழங்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் கோஷம் எழுப்பினர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சட்டக் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கண்டித்து மதுரை சட்டக் கல்லூரி மாணவர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்ததோடு சட்டக் கல்லூரி நுழைவு வாயிலில் கருப்பு கொடியேற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சட்டக் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், சட்டக் கல்லூரிகளுக்கு நிரந்தரமாக முதல்வரை நியமிக்க வேண்டும், பார் கவுன்சில் தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி ஒன்றில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் சரிவர செய்து தரப்படவில்லை என்றும், மேலும் அவ்வப்போது அபராத கட்டணம் என்று பணம் வசூலிப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பில்லு நிறைய பே பண்றோம், அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ரிசிப்ட் எதுவுமே தரதில்ல. இந்த வாட்டி டிசி வாங்குறது கூட 500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டா அது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, உங்களோட பாதுகாப்புக்காண்டி தான் நாங்க புக்லெட்ல எழுத சொல்றோம் அப்படி சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் மனைவி கண்முன்னேயே கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அனுமன் நகரைச் சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ், அவரது மனைவி மேரி.
இவர்கள் அந்த பகுதியில் வண்டியில் இட்லி கடை நடத்தி வந்தனர். நேற்று இரவு குடிபோதையில் வந்த வாலிபர் ஒருவர் மேரியிடம் இட்லியை கடனுக்கு கேட்டுள்ளார். இதற்கு மேரி மறுப்பு தெரிவித்ததால் அந்த வாலிபர் மேரியை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனை தடுத்த ஆரோக்கியதாசும் கத்தியால் குத்தப்பட்டார். இதையடுத்து அவர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் ஆரோக்கியதாஸ் உயிரிழந்தார். அவரது மனைவியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த வாலிபரை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் பொறையாறில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 6க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகின. நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி பொறையாறு கிராமத்தில் உள்ள அரண்மனை தெருவில் சிங்காரம் என்பவரது வீட்டில் இன்று அதிகாலை தீப்பிடித்தது. இதையடுத்து தீ மளமளவென பரவியதால் அருகில் இருந்த 6க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீயில் எரிந்து நாசமாகின. தீயில் எரிந்து நாசமான வீட்டு உபயோகப் பொருட்கள், பணம், நகை, கால்நடைகள் இவற்றின் மொத்த மதிப்பு 20 லட்சத்திற்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது. 6 வீடு சுத்தமா எரிஞ்சு ஆடு, மாடு, கோழி எல்லாம் உயிருக்கு ஆபத்து. காரைக்கால் கூட மீதி இல்ல, எல்லாம் சேதமாயிடுச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைப்படி மயிலாடுதுறை தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் அருட்செல்வன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். அப்போது தேமுதிக நிர்வாகிகள் பலர் இருந்தனர். தமிழக அரசு நிவாரணம் வழங்குவதற்கு முன்னதாகவே தேமுதிக நிர்வாகிகள் விரைந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாலைகளில் இருசக்கர வாகனத்தை கவனமாக ஓட்டாவிட்டால் விபத்து நேரும். ஆனால் பனிக்கட்டிகள் உறைந்த வழுக்கலான சாலையில் இருசக்கர வாகனம் ஒன்றை, அதுவும் முன்சக்கரத்தை உயரே தூக்கி சாகசம் செய்தவாறே 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் செல்லும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற 11 வயது இசைக்கலைஞர் விவரம் இடைவேளைக்கு பிறகு.